டிக்கெட் 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 எடுத்துக்கோப்பா. டிக்கெட் டிக்கெட். டோலக்பூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க ப்ளீஸ். டேய் டோலக்பூரா? டோலக்பூருக்கு எதுக்குடா போற? என் செல்லம் இந்துமதியை பார்க்க தான் போகிறேன். எது இந்துமதியா? அவளை எதுக்குடா பார்க்க போற? நானும் இந்துமதியும் லவ் பண்ணுறோம். ஏய் என்னப்பா ஆச்சு? காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் உண்மையில நானும் காதல் வளர்த்தேன். ஐயோ டேய் என்னடா? ஒன்றும் இல்லை, லோ பிபி அவ்வளோதான். டேப்லெட் போட்டா சரியாயிடும். ஹே சுகர் சோமு ஸ்குவாட், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி யாரா இவன் இந்த நேரத்தில்? ஹே ஷட் அப் மேன். ஹே வாட் தி f*** wrong with you? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு ஓயோ புக் பண்ணிட்டு வந்தா யாரா இவன்? டேய் என்னடா? என்ன நீயா? டேய் இங்கே என்னடா பண்ணுற? நான் என்ன வேணா பண்ணிட்டு போறேன்டா. என்னடா சவுண்ட் விட்டுன்னு இருக்க? இல்லைண்ணே, யூடியூபுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சைலண்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடாடாடாடா, கொஞ்ச நேரமாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நிம்மதியா இருக்க விடுறானுங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் லவ் ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். டேய் என்னடா? இந்த பிச்சைக்காரனை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. டேய் ஜீனி, உன்கிட்ட ஏதாவது ₹1 இருக்கா? வெயிட் பண்ணுப்பா பார்க்குறேன். இல்லைப்பா, என்கிட்ட கோல்டு காயின் மட்டும் தான் இருக்கு. டேய் சிச்சன், உன்கிட்ட ஏதாவது சில்லறை இருக்கா? ஆ, என்னடா நீ? நானே அம்மா பஸ்ல இருந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன், அத இந்த பிச்சைக்காரனை கொடுக்க சொல்றியா? டேய் இவனை பாருடா, சோத்த பார்த்தே பல வாரம் ஆன மாதிரி இருக்குதுடா, பாவண்டா. ஆ, சரி சரி இந்தா. டேய் என்னடா பிச்சை போட்டு போறீங்க? என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரியாடா இருக்கு? டேய் ஜீனி, ஒரு கண்ணாடியை கொடு. டேய் இந்த பிச்சைக்காரனுக்கு ஏதாவது சாப்பிட போடுங்கடா, பாவமா இருக்கு. பாத்தியா? லைட்டா தலை சுத்துதேன்னு படுத்து கிடந்தேன்டா. பிச்சை போட்டு என்ன பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்களாடா. பேட் கபாட், நமக்கு டைம் இல்லப்பா. எங்க அவனுக்கு போட்ட ₹1 காணோம். ஹே செல்லம், ஹே ஒன்னதான். ஹே டோரா, உன்னை அந்த துண்டு பீடி கூப்பிடுறான் டோரா. அடிங்க, யார பாத்துடா துண்டு பீடின்னு சொல்ற? அப்புறம் உன்னை பார்த்து என்ன அர்னால்டு சுவாசனே அதான் வரல இல்ல, அப்புறமும் ஏன்டா? யாரு நீ? டோரா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? எதுக்கு? டோரா, ஐ திங்க் ஐ லவ் யூ. எவ்வளவு தைரியம் இருக்கணும். வா புஜ்ஜி. இனிமே டோரா பின்னாடி உன்னை பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடுவேன். பன்னி குட்டியெல்லாம் பஞ்சு டயலாக் பேசுதே. அடியாத்தி இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு. என்னப்பா பிச்சைக்காரன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்? டேய் அவன் பிச்சைக்காரன் இல்லடா, அவன் பைத்தியம்டா. டேய் நிறுத்துங்கடா. எல்லாரும் உங்களை மாதிரி பிறக்கும் போதே பணக்காரனா பிறக்கிறது இல்ல. என்னதான் அவன் ஏழையா இருந்தாலும் சாப்பாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறான்னு பாத்தீங்களா? அவன் உழைப்பை போய் அசிங்கப்படுத்துறியே. உன்னால காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அவனை அசிங்கப்படுத்தி கீழே தள்ளி விடாம இரு. டேய் நான் டிக்டாக் பண்றது உங்க கண்ணுக்கு தெரியல? குறுக்க வந்து நிக்கிறீங்க, போங்கடா அங்கிட்டு. இப்போ நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணணும் தெரியுமா? அடியாத்தி இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு. ஐய பைத்தியம். அதுதானடா நானும் சொன்னேன். அதுக்கு என்னமோ 2 பேராகிராஃப்ல ஸ்பீச் எல்லாம் கொடுத்த. ஒரு தலை காதல தந்த, இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாமாத்தி. நிறுத்துறா நானு பாத்தியா? அக்கறையில நிக்கிறவனை எட்டுது நம்ம சத்தம். இந்த பைத்தியம் இன்னும் கிளம்பலையா? டேய் ஏன்டா? நாங்களே இங்க கடுப்புல இருக்கோம், நீ ஜாலியா டிக்டாக் பண்ணிட்டு இருக்கியா? நீங்க கடுப்புல இருக்கிறதுக்கும் நான் டிக்டாக் பண்றதுக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் படுத்து வேண்டா. எங்கேயாவது இனிமேல் டிக்டாக் பண்றத பார்த்தேன், லுங்கிய அவுத்து ஓட விட்டுருவேன் பாத்துக்க. நான் என்னடா பண்ணேன்? டேய் காசு விடும் இல்ல போடாக்கிட்டு. மாமா எது மாமாவா? எடடா இப்போ பாபாடு கூப்பிட்டெல்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ மாமா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? யாரா டே? நல்லா பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல.
பீப் நீயா? நீ ஏதோ ஆத்துல விழுந்து செத்து போயிட்டதா டோலக்பூர்ல பேசிக்கிட்டாங்க. அப்போ அது உண்மை இல்லையா? ஓ, எல்லாம் அந்த நாய் ராஜுவோட வேலையா தான் இருக்கும். அவனுக்கு இருக்கு. நான் இன்னும் சாவல மாமா. ஓஹோ, சரி. இங்க எதுக்கு வந்த? இல்ல, கை செலவுக்கு காசு இல்ல. ஒரு 10 ரூபா கிடைக்குமா? அப்ப நீ என்ன பார்க்க வரல, பிச்சை எடுக்க தான் வந்திருக்க. ஒரு பைசா இல்ல, போடாக்கிட்டு. அங்க பாரு. சுகர் சோமு, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இவனை எதுக்குடா சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிறானுங்க? டேய் கொஞ்சம் அங்க பாருடா. டேய் இது எப்படா நடந்துச்சு? டேய் டோரேமான், என்னடா மறுபடியும் டைமை மாத்தி கீத்தி போட்டுட்டியா? டேய் இல்லடா, இது பிரசன்ட் தான்டா. சுகர் சோமு, உங்களுக்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்களே, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்களா மிஸ்டர் சுகர் சோமு? சப்ஸ்கிரைபர்ஸை ஸ்கேம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு இருந்தேன். மெம்பர்ஷிப்லேயே ஜாயின் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இதுல எங்க ஸ்கேம் பண்றது? அதான் அந்த ஐடியாவே விட்டுட்டேன். டேய் அதை கேட்கலடா, உன் லைஃப்பை பத்தி கேட்டேன். ஓ, அதை கேட்டிங்களா? இப்போதைக்கு பெருசா ஒன்றும் இல்லைங்க. என்னடா ஃபேன்ஸா? ஆட்டோகிராஃப் வேணுமா? பாத்தியா டோரேமான் இந்த நாய்க்கு கொழுப்ப? ஏன்டா எங்களை பார்த்தா ஆட்டோகிராஃப் காவல் கிடக்கிற மாதிரிடா இருக்கு. என்னடா செல்ஃபியா? ஏன்டா நாங்க யாருன்னு உனக்கு தெரியல? டேய், டெய்லி எத்தனை ஈவெண்ட்டுக்கு போறேன், எத்தனை பேரை மீட் பண்றேன்னு தெரியுமா? மூஞ்ச பாரு. என்ன கொஞ்சம் ஓவரா பண்றான்? ஏன்டா அதான் ஃபேமஸ் ஆயிட்டல்ல, ஒரு சட்டை வாங்கி போடக்கூடாது? டேய், என் விழா எலும்பு தாண்டா என் பிராண்டு. அதுதான்டா என் அடையாளம். எல்லாம் என் நேரம்டா. ஆமா, நீங்க யாரு? இந்த மந்திர வழக்குக்கு டிமாண்ட் இருந்தும் நான் ஏன் உனக்கு கொடுக்குறேன்னு தெரியுமா? ஏன் இந்த வழக்கை யூஸ் பண்ண நான் தான் தகுதியான ஆளா? மயிறு, நீ என் காலில் விழுந்து கெஞ்சின ஒரே ஒரு காரணத்தினால தான் இது உனக்கு கொடுக்குறேன், புரியுதா? டேய் ப்ளீஸ்டா, எல்லாரும் என்ன ரொம்ப கேவலப்படுத்துறாங்கடா. விளக்க கூட்டுடா ப்ளீஸ். டேய் சீ எந்திரிடா. என்னடா நீ? சரி, காசு ஏதாச்சும் வச்சிருக்கியா? இல்லடா, இந்த பாவிக்கு பிச்சை போடுறதா நினைச்சு அந்த மந்திர விளக்க கூடுடா ப்ளீஸ். போய் தொலை. இந்த சுகர் சோமு யாருன்னு இனிமே தான்டா நீங்க பார்க்க போறீங்க. டேய், என் லுங்கிய கொடுத்துட்டு போடா, ஜட்டி போடலடா. டேய் சீ டேய், என்ன அளவுடா இது? டேய் பப்ளிக் பிளேஸ்ல எப்படி இருக்கணும்னு தெரியாது? ஏன்டா டேய் போர்ட்டல் ஓபன் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலடா உனக்கு. அவன் எங்க பப்பி சேமா நிப்பான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? டேய், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. ஹலோ சுகர் சோமு. டாக்டர் நீங்க? எஸ், நான் தான் உன்னோட பர்சனல் ட்ரைனர். எது பர்சனல் ட்ரைனரா? பர்சனல் டாக்டர்னு சொல்ல வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுகர் சோமு, உன்னோட பைல்ஸ் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. டாக்டர், நான் சுகர் செக்கப்காக தானே வந்தேன். சாரி, இது பக்கத்து பட்ட பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓ நோ. என்னாச்சு டாக்டர்? ஓ நோ சுகர் சோமு, உன் சுகர் லெவலை கட்டுப்படுத்துறதுக்காக அன்ஃபார்ச்சுனேட்லி உன்னோட குஞ்சை வெட்டி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. What the hell? Oh my God! No way! டாக்டர் என்ன சொல்றீங்க? நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியோம், உங்களோட குஞ்சை எங்களால காப்பாற்ற முடியல சுகர் சோமு. கால் விரல ஏதாச்சும் வெட்டி எடுத்துருக்க வேண்டியதானே டாக்டர்? அப்போ இனிமே என்னால ஒண்ணுமே முடியாதா? இனிமே உன்னால ஒண்ணுக்கு கூட போக முடியாது. சாரி சுகர் சோமு, நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. நீ இனிமே தான் ரொம்ப தைரியமா இருக்கணும். ஹலோ, எது கிச்சன்ல பைப்பு ஒர்க் ஆகலையா? இதோ வந்துட்டேன். It's me, Mario. டாக்டர் 5 மணிக்கு மேல நான் டாக்டர் இல்லடா சுகர் சோமு, பிளம்பர். என்ன டோரா ரவுண்டு கட்டுறானுங்க? டேய் யாரா நீங்க? டேய் ராசப்பா, முதல்ல இவனை நசுக்குடா. என்னைய அசிங்கப்படுத்துற டோரா? உனக்கு இருக்கு. இந்த நாய் எதுக்கு இங்க வந்திருக்கு?
டேய் யாரா இவன்? என் ஆளை தொடணும்னா என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம். டேய் உன்னை தாண்டிலாம் இல்லடா, முதல்ல உன்னையே பொழக்கிறோம். டேய் சங்கர் ராசப்பா, அவங்கள போட்டு பொழங்கடா. ஓடாதடி, அடியே என்ன காப்பாத்தடி. சோத்துக்கே வழி இல்லாத நாய், எவ்வளோ கொழுப்பு இருந்தா ஏன் பிளான்லயே மண்ணள்ளி போடுவேன். உன் மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பாடா, சாவுடா. இவன் என்னடா இப்படி இருக்கான்? என்னடா சுகர் சோமு, என்னடா காவல் எதுனா வலிக்கு விழுந்துட்டியா? பார்த்து நடக்கூடாது, கண்ணு என்ன பொழுதியா வச்சிருந்த? உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா கேலி கிண்டல் பண்ணணும்னு தோணுதில்ல? பரவாயில்ல, பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் பெருசாவே தெரியறதில்ல. என்ன சென்டிமெண்டா அடிக்கிறான்? என்னடா எங்களுக்கு கில்ட் ஃபீல் கொடுக்கலான்னு பாக்குறியா? டேய் தம்பி சுகரு, நீ என்னதான் சீனை போட்டாலும் நாங்க உன்னோட இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டோம். நான் மட்டும் என் பழைய ஃபார்ம்ல இருந்திருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோட்டா பீம்னா அடாவடி, சோட்டா பீம்னா அலப்பற, சோட்டா பீம்னா கட்டு கடங்காத கிராமத்து காட்டு அடி. ஆமா, இவருக்கு பெரிய தூக்க தூரம் நினப்பு. போடே போட. டேய் எப்படி இருந்தேன்னு தெரியுமாடா? நம்புற மாதிரியாடா இருக்கு? டேய் நம்புங்கடா, சான்ஸே இல்ல. ப்ளீஸ்டா. இதெல்லாம் எப்படிடா நம்புறது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுட்கி தான். நான் இந்துமதியை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதும் பொறாமையில என் லட்டுல எதையோ கலந்துட்டா. ஏன்டா அவன் இங்க ஒண்ணுக்கே வக்கில்லாம இருக்கான், நீ என்னடானா 2 பொண்ணுங்கன்னு வட சுடுறியா? டேய் சத்தியமாடா, நம்புங்கடா. அந்த லட்டு சாப்பிட்டதுல இருந்து என்னால ஒரு வேலை கூட சரியா செய்ய முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் மயங்கி ஆத்துல விழுந்துட்டேன். எந்திரிச்சு பார்த்தா நான் எங்க இருக்கேன்? வா பீம், வெல்கம் பேக். நீ 2 மாசமா கோமால இருந்த பீம், நீ ரெக்கவர் ஆகுவோன்னு நாங்க நினைக்கவே இல்லை பீம். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல். எனக்கு என்னாச்சு டாக்டர்? நான் ஏன் இப்படி இருக்கேன்? டேய் உனக்கு வந்திருக்கிறது ஹைப்பர் ஸ்மாலர் ஹைப்பர் கிளமிக்குங்கிற ஒரு அரிய வகை டிசார்டர். என்ன டாக்டர் ஏதேதோ சொல்றீங்க? அப்படின்னா என்னது? சுகருடா, உனக்கு சுகர் வந்திருக்குப்பா. என்ன டாக்டர், இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. என்ன நீங்க MBBS படிச்சிருக்கீங்க, நான் ஸ்கூல் பக்கமே போனதில்லைன்னு குத்தி காட்டுறீங்களா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட வந்திருக்காதுடா. அதை விட்டு போட்டு மரத்துக்கெல்லாம் உட்காந்து லட்டு தின்னல, அப்புறம் சுகர் மட்டுமா அவனுக்கு வரும்? இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? சாரா பீமே, இந்த நோய்க்கு இன்னும் யாருமே மருந்து கண்டுபிடிக்கலடா. டாக்டர் என்ன சொல்றீங்க? கவலைப்படாத பீம், எல்லாத்தையுமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. இனிமே என்ன பீம்னு கூப்பிடாதீங்க டாக்டர். ஏன்டா? பீம்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது வீரமானவன், தைரியமானவன், பலசாலின்னு தான். ஆனா இனிமே என்னால எப்படி? இனிமே நான் சோட்டா பீம் இல்ல டாக்டர், அப்புறம் சோமு, சுகரு சோமு. தூ. அப்போ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி டோலக்பூர். டோலக்பூரை பொறுத்த வரைக்கும் பீம் காணாம போயிட்டான் டாக்டர். டோலக்பூருக்கு தகவல் கொடுத்துருங்க. எனக்கு என்னாச்சுங்கிறது யாருக்குமே தெரிய வேணாம், குறிப்பா இந்துமதிக்கு. அப்போ இப்போ நான் என்ன பண்ண போறதாமோ? சோமோ நில்லு. பரவாயில்ல டாக்டர், இனிமே தனியா வாழ பழகிக்கிறேன். டேய் ஹாஸ்பிட்டல் புள்ள கட்டிட்டு போனா வெண்ண. டாக்டர் என்கிட்ட காசு ஒண்ணுமே இல்ல டாக்டர். நீங்க வேணும்னா என்னோட ஒரு கிட்னி எடுத்துக்கிறீங்களா? உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்த அன்னைக்கே ஒரு கிட்னி நாங்க எடுத்துட்டோம்டா. இப்போ நான் எப்படி பே பண்றது டாக்டர்? என்கிட்ட தான் காசே இல்லையே. அது ஒன்றும் கவலைப்படாதா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னது டாக்டர்? எங்க காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் லைவா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவைப்படுதுடா, அதுக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கிறோம். அன்னையில இருந்து அந்த டாக்டர் வாரம் என் உடம்புல கேபிள கலட்டி மாட்டுற மாதிரி எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான் தெரியுமா? டேய் என்னடா அங்க ஒரே கலவரமா இருக்குது? தெரியலையேடா. டேய் நில்லுடா. என்னடா அங்க என்னடா பிரச்சனை? எவனாச்சும் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணணும் ஆர்டர் போட்டானா? ஸ்ட்ரைக் ஏதாவது பண்றீங்களா? அப்படி எவனாச்சும் சொன்னா அவன் வாயிலே மிதிக்க மாட்டோம். அப்புறம் அங்க என்னடா? அது அந்த டோலக்பூர் இளவரசி இந்துமதி எவன் கூடயோ ஓடி போயிட்டாளாம். அதான் அங்க கலவரம் நடக்குது. என்ன அந்த நிஞ்சா ஹத்தோடி நம்மளோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். அண்ணா பிரேக் பிடிக்கும் போது சவுண்ட் வருதுண்ணே. டேய் நான் பிரேக்கே பிடிக்கலடா. எது பிரேக்கே பிடிக்கலையா? அப்ப அந்த சவுண்ட் எங்க இருந்துடா வருது? டேய் இங்கடா.
டேய் நீங்க என்னடா பண்ற? என்னை பார்த்தா என்ன கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் வந்த மாதிரி இடம் இருக்குது. டேய் நீ ஏதோ இந்துமதியை கூட்டிட்டு ஓடி போயிட்டதா பேசிக்கிறாங்க. நீ என்னடா இங்க இருந்து அழுதுட்டு இருக்க? அந்த இந்துமதி எனக்கு துரோகம் பண்ணிட்டாடா. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டா. என்னடா சொல்ற? என்ன லவ் பண்றதா சொல்லிட்டு அந்த மொட்டை ராஜு கூட ஓடி போயிட்டாடா. இந்துமதி ஒன்ன லவ் பண்ணான்னு கூட வருத்தப்படலடா. ஆனா போயும் போயும் அந்த நாய் கூட எல்லாம் ஓடி போயிட்டாளே. சரி சரி அழாத. பன்னு சாப்பிட்றியா? பன்னா எங்க எங்க? என்ன பன்னுக்கே இப்படி அலையறான்? டேய் நீ இந்துமதிய உண்மையாதான் லவ் பண்ணியா இல்ல? அந்த அரண்மனைக்கு பேக்ல ஒரு 100 ஏக்கர் கிரவுண்ட் அவ பேர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான். சொல்லுங்க மகா பிரபு. டே ஜீனி, இப்படி பல்ட்டி அடிச்சிட்டியேடா. அந்த நாயை போய் மகாபிரபுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? டேய் இப்போ இவர் பாசுடா. மகா பிரபு இந்த நாய்களை அடிச்சு துரத்துட்டுமா? சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டானுங்க. உழைச்சு போட்டோம் விட்டுரு. டேய் சோமு, என்ன உயிர் பிச்சை போடுறியா? உன்கிட்ட உயிர் பிச்சை வாங்குற அளவுக்குலாம் நாங்க குறைஞ்சு போயிடலடா. அடடடடா சும்மா சொன்னா போக மாட்டானுங்க போல இருக்கே. டேய் ஜீனி உத்தரவு மகா பிரபு. நிஜமான அடிக்கிறான்டா. டேய் நம்பிக்கை துரோகி ஜீனி, இப்படி பண்ணிட்டியடா. ஓ எச்ச புத்திய காட்டிட்டேலடா. ஓடுறாதுகளான்னு பாத்தியா? ஓடுங்கடா. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடுங்கோ. சொல்லுங்க மகா பிரபு, உங்க ஆசையை நிறைவேத்துற. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு என்னோட பழைய உடம்பு திரும்ப வேணும். என்ன மன்னிச்சிடு சோமு, அது மட்டும் என்னால முடியாது. ஏன்டா? ஆமா, நீ கண்டதை தின்னுட்டு சுகரு கொலஸ்ட்ரால் கேஸ் ட்ரபிள்னு வருவ. அதை சரி பண்றதுக்கு நான் டாக்டராடா. அப்ப நான் பழைய நிலைமைக்கு எப்படிடா மாறுறது? டேய் நீ எல்லாம் பழைய நிலைமைக்கு மாறுறதா நினைச்சு கூட பார்க்க விடாதுடா. டேய் ப்ளீஸ்டா எனக்கு உதவி பண்ணுடா. இவன் ஒருத்த ஆவுடா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுவா. ஜிம்முக்கு போடா. டேய் வேற வழியே இல்லையாடா? தண்டர் ஃப்ளவரால மட்டும்தான் உன்னை குணப்படுத்த முடியும். தண்டர் ஃப்ளவரா? அது எங்க இருக்கு? எமரால் கிரஸ் மலைப்பகுதி கேள்விப்பட்டிருக்கியா? அங்க மட்டும்தான் தண்டர் ஃப்ளவர் கிடைக்கும். அப்படின்னா உடனே நாம அங்க போவோம். டேய் டேய் அப்படி இல்லடா, இப்படிடா. சொல்லுங்க டாக்டர், எதுக்கு வர சொன்னீங்க? உனக்கு ஒரு சேட் நியூஸ் இருக்குடா சுகர் சோமு. என்ன டாக்டர் சொல்றீங்க? என் குஞ்சையே வெட்டி எடுத்துட்டீங்க. அதை விடவா சேட் நியூஸ் இருக்க போகுது? அதை பத்தி தான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது டாக்டர்? உன்னோட குஞ்சை இன்னொருத்தனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம்டா சோமு. என்ன டாக்டர் சொல்றீங்க? யாருக்கு? அவனும் உங்க ஊருக்காரன் தான்டா. என்ன டாக்டர், நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. யார சொல்றீங்க? அவன் பேரு ராஜு. என்னது ராஜுவா? அவன் இப்போ வெறும் ராஜு இல்லடா சோமு, அவன் இப்போ மைட்டி ராஜு. அன்னையிலேருந்து நானும் புஜ்ஜியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டேய் புஜ்ஜி, இது உன் காஜு வேலை தானா? இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இல்ல டோரா, நீ வேற சிங்கிளா சுத்துறியா? நான் லவ் பண்ற விஷயத்த உன்கிட்ட சொல்லி நீ பொறாமையில என் லவ் ஏதாவது பண்ணிடியோன்னு நினைச்சு பயந்துட்டேன் டோரா. ஏண்டா இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதுக்கு நான் பொறாம வேற படணுமா? போடா. யோ டிரைவர், வண்டியை நிறுத்தியா? வண்டியெல்லாம் நிறுத்த முடியாது. ஓ ஐயோ டோரா, டிரைவர் வண்டியை நிறுத்துங்க. டேய் சுகர் சோமு, இப்படி அநியாயமா டோராவை கொன்னுட்டியேடா. டேய் நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா தள்ளி விட்டது இல்லாம பொய் வேற சொல்றியா? பொய். ஏன்டா உங்களுக்கு என் மேல வன்மம் இருக்குதுன்னு இப்படி அநியாயமா என் மேல பழிய போட்டீங்களடா. டேய் டோரா செத்துட்டாடா. இப்ப இதுக்கு என்னடா பதில் வச்சிருக்க? ஓடுற பஸ்ல இருந்து குதிச்சா சாவதான் செய்யணும். அதுக்கு நான் என்னடா பண்றது? டேய் நான் இன்னும் சாகலடா புஜ்ஜி. ஏய் இங்க என்னடா பிரச்சனை? டாக்டர் நீங்களா? நல்லதா போச்சு. போலீஸ்கார் இங்க பாருங்க போலீஸ்கார், இந்த சுகர் சோமு நம்ம டோராவை பஸ்ல இருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டான் போலீஸ்கார். நீங்களே என்னன்னு கேளுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு கொடூரமான வேலையை செஞ்சிருப்ப. ஐயோ அவன் பொய் சொல்றான் ஆபீசர், அவனை நம்பாதீங்க.
பண்றதையும் பண்ணிட்டு ஒரு போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா நீ? போலீஸ் மேல கைய வச்சா என்ன நடக்குன்னு உனக்கு காட்டுறேன்டா. விட்டுருங்கடா. வாடா சுகர் சோமு, நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? நீ அந்த பாறைக்கு பின்னாடி பண்ண வேலையை நான் இங்க இருந்து பார்த்துட்டு தானே இருந்தேன். அதுக்கு தான் அந்த ஆத்து பக்கமா போட்டு சொன்னேன், கேட்டியா? டேய் நோபிட்டா, நீங்க என்னடா பண்ற? நான் இங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கர்ம வேலை பண்ணிட்டு போ. அந்த தண்டர் ஃப்ளவர் எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தண்டர் ஃப்ளவரை பத்தி நீ எதுக்கு கேக்குற? அந்த தண்டர் ஃப்ளவரை யூஸ் பண்ணி நான் என் பழைய உடம்பை எடுத்துக்க போறேன். இங்க பாரு சோமு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கடவுள் இருக்குன்னு சொல்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இல்லைன்னு சொல்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றான் பாரு, அவனை மட்டும் நம்பாத. இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா இது திருக்குறளே கிடையாது. டேய் ஜீனி, வாடா போவோம். எஸ். டேய் எவன்டா அவன்? டேய் யாரா நீ? ஏன்டா இப்படி பண்ண? என்னடா பேசுற? நீ போக்கிமேன் இல்லையா? ஏன்டா உன மனசாட்சியே இல்லையாடா? என்ன பார்த்தா போக்கிமான் மாதிரியாடா இருக்கு? சத்தியமா நீ ஏதோ அரிய வகை போக்கிமான்னு நினைச்சுதான்டா பிடிச்சேன். ஆமா, நீ யாரு? நான் தான் சோமு, சுகர் சோமு. சுகர் சோமு யூஸ் வாட்டர் அட்டாக். சுகர் சோமு, அவன் என்னன்னு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. அவனை ஒரு போக்கிமான் இனமா சேர்க்கறதுக்காக போக்கிமான் மாஸ்டர்ஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, இப்படியா விஷயம்? உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. டேய் என்னடா ஒண்ணுமே நடக்கல? உன்னோட சுகர் லெவல் ரொம்ப ஹையா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அதான் தண்டர் ஃப்ளவரால உன்னை கியூர் பண்ண முடியல நினைக்கிறேன். என்னடா சொல்ற? டாக்டர், அப்படின்னா இனிமே என்னால அடிச்சு பொழக்கவே முடியாதா? சாரி சோமு. அட அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு சோமு. என்னது டாக்டர்? இந்தா இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் வச்சுக்கோ. இந்த ஊசியை போட்டா என்னால பழைய நிலைமைக்கு மாற முடியுமா டாக்டர்? நோ, இது உன்னை பல நிலைமைக்கெல்லாம் மாத்தாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை உனக்கு கொடுக்கும். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னது டாக்டர்? நீ இதை எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சோமு. இதை நீ ஓவரா யூஸ் பண்ணனா இதோட சைடு எஃபெக்ட் அடைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கும். எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் டாக்டர்? இன்சுலின் பவர் தீர்ந்ததும் அன்கான்சியஸ் நிலைமைக்கு போறது, பிரெயின் டேமேஜ், நெர்வ் டேமேஜ், லோ அப்படைட், பர்ன் வீக்கனிங், டிக்ரீஸ் லெவல் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ், இம்யூனிட்டி லெவல் டிக்ரீஸ், ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர், பித்தம், வாதம், கப்பம் எல்லா இளவும் கூடி வந்து வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உனக்காக காத்திருக்கும். என்ன டாக்டர் மளிகை கடைக்கு போற மாதிரி லிஸ்ட் பெருசா போடுறீங்க? அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்குதா? இன்னும் நிறைய இருக்குடா. டிவி, மலேரியா, டெம்பரரி மெமரி லாஸ், அம்னீசியா, வேற என்ன இருக்கு, சிக்கன் குனியா, அவங்க அப்பா மட்டன் குனியா, எல்லாம் நிறைய இருக்கு. இன்னும் கொலஸ்ட்ரால்னு. என்ன டாக்டர் மலேரியாலாம் சொல்றீங்க? டாக்டர் அது கொசு கடிச்சா தானே வரும். இந்த ஊசியை போட்டாலும் வரும். இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சும் இந்த ஊசியை நான் போடணுமா டாக்டர்? அது ஒருப்பா. அதான் எமர்ஜென்சி பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருந்தாகணும்ல? சாரிடா சோமு, என்னால முடிச்சிருந்தா நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணிருப்பேன்டா. பரவாயில்ல, இதுதான் என்னோட விதி. என்னோட லைஃப் எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். என்னோட லைஃபை 10ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் புக்கில் சேர்க்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். ஆமா, ஏதோ பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை போட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டா இங்கிலீஷ் புக்ல பாடமா போடுறதுக்கு. நாய் சின்ன வயசுல சுகர் வந்து சாவ கிடக்குது, நீ வாழ்றதுலாம் ஒரு லைஃப், ஓ ஹிஸ்டரிய புக்ல வேற சேர்க்கணுமே, போட.
டேய் முடியலடா எப்பா. வேகமா தள்ளுடா, இங்க வைப் மிஸ் ஆகுது. டாய் ஃபிகரை கரெக்ட் பண்ண கெட்டெல்லாம் சொல்லுது பாரு. டேய் அந்த மெக்கானிக் ஷாப்பிட்டு எவ்வளோ தூரம்டா? இன்னும் 5 கிலோமீட்டர் தான்டா. ஐயோ அவ்வளோ தூரமா? டேய் உன்கிட்ட தான் மேஜிக் பவர் இருக்குதுல்ல, கசமுசான்னு ஏதாவது சொல்லி வண்டியை பறக்க வைடா. பறக்க வைடா. நில்லுடா, நீ பறக்காத. ஜெய் மகிழ்பதி. பறக்கும் ராசாளியே ராசாளியே நில்லு, இங்கு ஆரம்பிச்சுட்டான்டா. வேகமா நான் வேகமா சொல்லு, கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டேன், இலக்கெல்லாமே காகிட கண்டேனே. நீ பண்ற இந்த உதவிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் சோமு. சரி அதை விடு, அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போற? டவுன் எண்டில் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்க ஊரை விட்டு ஓட போறோம். ஏண்டி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லவே இல்ல? அத சொல்லியிருந்தாதான் நீ எனக்கு உதவியே பண்ணியிருக்க மாட்டியே. டேய் மெக்கானிக் ஷாப் வந்துடுச்சுடா. ஆமா, வண்டியில என்ன பிரச்சனை? என்னது மறுபடியும் இவரா? நீங்க இல்ல, நீங்க எப்படி இங்க? டேய் அது நான் கேட்க வேண்டிய கேள்விடா. இது என்னோட கடைடா. பேக் டயர் பஞ்சிருப்பா. ஓ அவ்வளோதானா? 5 நிமிஷத்துல மாத்திடலாம்ப்பா. இருங்கப்பா, ஜாக் எடுத்துன்னு வரேன். அதெல்லாம் வேணாங்க, நான் இருக்கேன்ல. நான் எங்க இருக்கேன்? வாடா சுகர் சோமு. Oh my God! என்னது நான் செத்துட்டேனா? எப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த பாலா போன வாழ்க்கை வாழ்றதுக்கு இதுவே மேலு. என்னடா மேல் ஃபீமேல் உளறிட்டு இருக்க? நீ இன்னும் சாவலடா. என்னது இன்னும் சாவலையா? யோ ஏன் இப்படி என்ன போட்டு பாடா படுத்துறீங்க? வாழவும் விட மாட்டேங்கிறீங்க, சாவும் விட மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு என்னையா பாவம் பண்ணேன்? தயவு செஞ்சு என்ன கொன்னுட்டு மறுஜன்மம் கூடியாயோ? ஆமா, மறுஜன்மம் கொடுத்தா மட்டும் அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாரு. டேய் சோமு, நீ தின்னியே ஒரு மஷ்ரூம். அது மேஜிக் மஷ்ரூமே இல்லடா. அது 100% பியூர் பாய்சனுடா. என்னையா சொல்ற? அதை சாப்பிட்டா உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் அந்த ஜீனி சொன்னான். அப்ப அது அவனே ஒரு ஃப்ராடுக்கார பய, ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். அவன் பேச்ச போய் நம்பி இருக்கியே, உனக்கு மண்டையில மசாலாவே இல்லையாடா? என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்காங்க, அதுல அந்த ஜீனியும் ஒருத்தன். அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். He will see my rage. ஆமா, இவர் விவேக அஜித் குமார். இவரை முதுகுல குத்திட்டாக்க பழிவாங்க போறாரு. தூ, போய் சர்வை பண்ற வழியா பாடுறா. டாக்டர் டாக்டர். சோமோ என்னடா ஆச்சு? ஒரு காட்டு பண்ணி மேலே ஏறிடுச்சு டாக்டர். நீ ஏன்டா காட்டு பண்ணிக்கிட்டலாம் போய் மூஞ்சே காட்டுற? அதான் அது 4 காட்டு காட்டி விட்டுச்சு. நான் கடவுளை பார்த்தேன் டாக்டர். எதை கடவுளா பாத்தியா? காலையிலேயே சரக்கா? ஐயோ டாக்டர், நான் சரக்குலாம் அடிக்கல டாக்டர். இந்த நாய் தான் ஏதோ தண்டர் ஃப்ளவர்னு சொல்லி ஏதோ மஷ்ரூமை தின்ன சொன்னான் டாக்டர். அதுல இருந்து தான் இப்படி ஆயிடுச்சு. டேய் சோபு, அது உண்மையாவே ஒரு மேஜிக்கல் மஷ்ரூம்டா. டேய் நீ இதுவரை பண்ணதே போதும்டா. என் உடம்பு வீக் ஆயிட்டே போகுது டாக்டர். எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். எதா இருந்தாலும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா தான் சொல்ல முடியும். எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஸ்கேன் சென்டர்ல போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்க. இதா காசு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, இனிமே ரிப்போர்ட்டு ஸ்கேனு ட்ரிப்புன்னு சொல்லி ஒன்றும் இல்லாததுக்கு பில்லு போடுவான் பாரு. என்னடா சோமோ, வாய் கொஞ்சம் ஓவரா நீளுது. இங்க டாக்டர் நான் தான் தெரியும்ல. கத்துரிய உள்ள விட்டு கேபிள கட் பண்ணி விட்டுருவோம் பாத்துக்க. ஓ ரிப்போர்ட் எடுத்துற வழியா பாருங்கடா. ஐயோ என்னாச்சு டாக்டர்? ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா? 2000 நோட்டை பேன் பண்ணிட்டாங்களாண்டா. நான் கூட என் ரிப்போர்ட்டை பார்த்து தான் ஷாக் ஆயிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஏண்டா இதுவோ ரிப்போர்ட் ஒன்னாடா? ஐயோ என்ன பண்றது?
என்ன சொல்லுங்க. ஏண்டி நான் வர்றதுக்குள்ள அந்த வீரோல இருக்க 2000 நோட்டை பூரா எடுத்து ஒரு சாக்கு முட்டையில கட்டி வை. ஏங்க நம்ம வீட்ல ரைடு ஏதாச்சும் வருதா? ஏண்டி நியூஸ் பார்க்கலையாடு? 2000 நோட்டை பூரா பேன் பண்ணிட்டாங்க. ஐயோ என் வயிறு எரியுதே. குடல் புண்ணா இருக்கும். வரும்போது மருந்து எடுத்துட்டு வரேன். காரமானது எதையும் சாப்பிடாத. அப்புறம் என்னடா சோமு? என் ரிப்போர்ட்டை பாருங்க டாக்டர். அதை ஏற்கனவே பார்த்துட்டேன்டா. வா லிவர் ஃபெயிலியர் ஆகுது. என்ன டாக்டர் இவ்வளோ கேஷுவலா சொல்றீங்க? அப்புறம் ஹிந்தி சீரியல் வரும்போது ட்ரமாட்டிக்காவோட சொல்றது. யோ என்னையா மேல வந்து விழுகுற? யாரா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? யோ நான் சும்மா தானே இருந்தேன். அதான் ஏன் சும்மா இருந்த? உன்னை பாக்குறதுக்கு சந்தேகமாவே இருக்குது. நோ ஏலியன் ஃபார்ம் டிடெக்டர். ஓ நீ மனுஷன் தானா? யோ ஏன்யா? மனுஷன் மாதிரி இருக்கிற சூப்பர்மேனே ஒரு ஏலியன்டா. நீ வேற பார்க்க ஏதோ மாதிரி இருக்க. அதான் சந்தேகம் வந்துருச்சு. டேய் நீ எந்த ஏரியாடா? எனக்கென யாரும் இல்லையே, உனக்கது தோணவில்லையே. எனக்கென யாரும் இல்லையே, உனக்கது தோணவில்லையே. கடல் தாண்டி போகும் காதலி, கை மீறி போகுதே என் விதி. நகராம நின்று போகுதே என் வாழ்க்கையின் கதி. ஆமா இவரு பெரிய அனிருத்து பாட்டு பாடி கதைய கன்வே பண்றாராம். டேய் பாட்டு பாடி வெறி நாயெல்லாம் எழுப்பி விட்டுறாதடா. அப்புறம் நல்லி எலும்புன்னு நினைச்சு கவ்விட்டு போயிட போகுது. நான் ஒரு அனாதை. எனக்குன்னு யாருமே இல்ல. தங்குறதுக்கு கூட இடம் இல்ல. அப்புறம் ஏன்டா திருட மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்த? ஒரு சொறி நாய் பாதி மீனை தின்னுட்டு மீதி மீனை இட்டுட்டு போயிடுச்சு பேட்மேன். அதை எடுக்கிறதுக்கு தான் யாராவது பாக்குறாங்களான்னு பாத்துட்டு இருந்தேன். தூ. எப்படியோ போய் தொலை. உன்கிட்ட பேச்ச கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு என்ன சொல்லணும்? பேட்மேன் என்ன தத்தெடுங்க பேட்மேன். ஏற்கனவே ஒருத்தனை தத்து எடுத்துக்கிட்டு நான் படுற பாடு பத்தாதா? இதுல ஒன்ன வேற எடுத்துக்கணுமா? போடா அங்கிட்டு. பேட்மேன் ப்ளீஸ் பேட்மேன் எனக்கு உதவி பண்ணுங்க. என்ன தத்தெடுங்க பேட்மேன். விட்டா பாதி சொத்தை எழுதி வச்சுட்டு போக சொல்லுவான் போல. டாய் சோமு இதுதான்டா அவனோட பெட்டு. என்ன டாக்டர் ஒரே ஒரு பில்லோ தான் இருக்குது, வேற பெட்ஷீட்டே இல்லையா? நான் என்ன உனக்கு இங்க ரூம் சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கிருக்கேன். விட்டா ரூமை கூட்டி பிறக்க சொல்லுவ போல. பெட்டுக்கும் சேர்த்து தானே காசு வாங்குறீங்க. இத கொஞ்சம் நீட்டா வச்சாதான் என்ன டாக்டர்? என்ன நான் ஏதோ பேயிங் கெஸ்டா வந்த மாதிரி ரொம்ப சீனா போடுது. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க டாக்டர். இந்த நாய் இப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருக்கோம். டயத்துக்கு டேப்லெட்டை போட்டுக்கோ சோமு. நீ டேப்லெட்டை ஒரு வேளை ஸ்கிப் பண்ணனா அது உன்னை பழைய நிலைமைக்கே கொண்டு போயிடும் தெரியும்ல. எப்பதான் என்ன கம்ப்ளீட்டா சரி பண்ணுவீங்க டாக்டர்? ட்ரம்சல் கல்ச்சர்ல லிவரை டெவலப் பண்ணிக்கிருக்கோண்டா. அது ஓகே ஆனதும் உனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவோம் புரியுதா? அப்போ கடைசி வரைக்கும் எப்போ சரி பண்ணுவீங்கன்னு சொல்லவே மாட்டீங்கல்ல. அடுத்த விசிட் வர்றது வரைக்கும் மூடிட்டு இருக்கிற வேலையை பாடுறா. ஐயையே இவன் இன்னும் சாவலையாடா? என்னடா வெறிச்சோடி கிடக்குது? அதுக்கப்புறம் சிக்னல்ஸ் எதுவுமே வரல. அவன் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அப்படின்னா பிரிஞ்சு போய் தேடுவோம். அதுதான் சரியான வழி. எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுங்க. யாராவது அவனை கண்டுபிடிச்ச உடனே தகவல் கொடுங்க. ஓகே ஸ்பைடர்மேன். என்ன ஸ்பைடர்மேன் உங்களை மாதிரியே இருக்கான்? டேய் உனக்கு என்ன ஷார்ட் சைட்டாடா? பஞ்சத்தில் அடிப்பட்ட காக்கா மாதிரி இருக்கான். அவனை போய் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்றியாடா? அது இல்ல ஸ்பைடர்மேன், உங்களை மாதிரியே காஸ்டியூம் போட்டிருக்கான் பாருங்க. டேய் நான் ஸ்பைடர்மேன்டா. நீ ஸ்பைடர்மேன் அப்புறம் நான் என்ன ஆண்ட்மேனடா? டேய் நம்புங்கடா. இது கண்டிப்பா அந்த சுகர் சோமோட வேலையா தான்டா இருக்கணும். எது சுகர் சோமுவா? அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த நாயை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. ஆமா அவன் எது கேக்குற? அவன் உனக்கு தெரியுமா? தெரியும். டேய் சுகர் சோமுடா. டேய் சுகர் சோமு என்னடா ஸ்பைடர்மேன் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திக்கிறியா? ஓ நோ ஸ்பைடர்மேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே.
என்ன ஸ்பைடர் மேன் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கீங்க. நீங்க மெலிஞ்சு போயிருக்கிறத பார்த்தா மேரி ஜேனை நினைச்சு டேய் இல்ல மேரி ஜேனை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கீங்களோன்னு கேட்டேன். ஆமா, எங்க போறீங்க? நானே எங்க இருக்கேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஸ்பைடர் மேன். நீங்க சண்டை போட்டு போட்டு ரொம்ப டயர்டா இருக்கீங்க நினைக்கிறேன். என் கடையில இது ஒரே ஒரு டீ குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். அப்படியா? சரி, ஒரு டீயை போடு. என்னடா சத்தம் அது? இது அந்த டீயோட வேலையா தான் இருக்கணும்.